லூசு. ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், பார்சல் பண்ணிட்டு அது எவ்வளோன்னு சொல்லு. பொங்கல் இன்னும் செஞ்சிடலையே. ஏன்? பொங்கல் திங்கிறவனை கேள்விப்பட்டிருப்பேன், அதில் ரெக்கார்ட் வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அவன் தான் தற்குறி. இவ்வளோ பொங்கல் டிங்கிறே, நீ என்ன டின்னி பண்ணாருமா? நான் சாதாரண தான் பேபி. பொங்கல் நோட்டா குண்டா குண்டாவ திம்மன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இருடா கோட்டு விடுறேன். அடிங்க குட்டி கொஞ்சம் கோர்த்தோட பார்க்கலடா, ஆள ஊரா பைத்தியக்காரா. பொங்கல் திருநாள் ஓடுறான், புடிங்க புடிங்க. டேய் இருடா, நானும் வரேன். ஒட்ட பொங்கல் கழுவிட்டான், புடிங்கடா அவங்க. பாத்துடா புடிங்க. ஓடுறா நண்டா ஓடுறா. பின்னாடி தோத்திட்டு வருது. டேய் இல்லடா, யாரா நீ என்ன தாண்டி ஓடிட்டு இருக்க? பராசக்தி ப்ரோ. அதுக்குன்னு எனக்கு முன்னாடி போயிருவியா? நீங்க ப்ரோ நீங்க இருங்க. தூய சக்தி ப்ரோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச பொங்கலை இன்னும் வச்சு கொடுக்குறாங்க ப்ரோ. அப்படியுமா? உங்களுக்குமா? ஆமாடா. ஐயோ டேய் தூய சக்தி வந்துட்டான்டா. ஓடு ப்ரோ. சரி ப்ரோ. சிவனேன்னு பிக் பாஸ் பார்த்து உட்காந்த என்னைய அடிச்சு தாட்டி விட்டு நம்ம வேற வீராப்பா கலை பண்ணிட்டோம். எந்த மரம் பிடிக்கும், எந்த இலை பொறிக்கணும் ஒண்ணுமே தெரியலையே. இவ்வளோ பெரிய காட்டுல என்னத்தடா கண்டுபிடிக்கிறது ஆண்டவா? என்ன உடனே வீட்டுல இருந்து அடிச்சு துரத்தி விட்டாங்களா? ஆமாண்டா. சிரிக்காத வாக்கு தேடுவோம். என்னடா பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த பூவை பறிக்க, எந்த பூவை பறிக்க, பூவை பறிக்க, பூவை பறிக்க. அடங், அது பூ இல்லடா, பூளப்பூ. அடிங் கொய்யால. அடுத்து இந்த பூடா? பூவே செந்தூர பூவே சில்லுற அது ஆவாரம் பூதானடா. டேய், அடுத்து பூ அதாண்டா படிக்கணும், அதாண்டா சொல்ல வந்தேன். 1 hour later. ஒருவேளை எல்லா பூவும் பொறிச்சாச்சு. வேற ஏதாவது பூ இருக்காடா? வேப்பிலை, வேப்பிலை. இப்படியே மாறிட்டு பழஞ்சு போடா. மாப்பிள இத புடி. வேப்பம்பூ, ஆவாரம்பூ, நீலிப்பூ எல்லா பூவும் பொறிச்சிட்டோம். வேற ஏதாவது இருக்கா? மாங்காய், மாடையா? டேய் நான் அதை சொல்லலடா, மாவிளை பொறிக்கலாம் அதை சொன்னேன். மாவிலையா? மறுபடியும் எப்பறம் எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள போய் தேடுறது? டேய் எனக்கு ஒரு இடம் தெரியும். எங்க? ஆனா அங்க போனா நீதான் பிடிக்கணும். அங்கேயுமா? சரி, எங்க இருக்கு? நேரம் வரும்போது உனக்கே புரியும். இதான் நான் சொன்ன மரம். இதா? இது மரமா? பின்ன மரம் இல்லையா? ஏதோ ஒண்ணு போய் பறிச்சுட்டு வர போடா. மாட்டினாடா என் பம்பர் கட்டு மண்டைய. மரத்தை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ். கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்கு. முடிஞ்சு. ஐயோ என்னைய விட்டுருங்களா. ஏய் மகனே, என்னடா கட்டப்புது? ஏதோ போதின்னு சொன்னாங்க. டேய் இந்த காமெடி எல்லாம் இதுலயே போட்டு வச்சிரு. கொண்டு வந்தா கொன்றுவேன். சரி இந்த பைல்ஸ் கொண்டா. பைல்ஸா? இது ஆமா தரப்பா, என்னது இது? நினைவுகள் ஆபத்தான நினைவுகள் எப்பவுமே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா சோத்தை தான் கொடுக்கும்.
ஏய் தகப்பா, பெரிய மணியா மாதிரி பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா சொல்றியா இல்ல அம்மா கிட்ட சொல்லட்டா? அவ்வளோலாம் கூப்பிட்றாரா? என்ற எக்ஸ் போட்டாதான்டா, பழசாயிடுச்சுன்னு போட்டு எரிச்சேன். அப்ப எது? டேய் கூப்பிடுறா இதை. எரிச்சது எக்ஸ், இது எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 அடுத்து போய் எரிய வச்சுக்கிறேன். டேய் தகப்பா, எங்க ஸ்கூல் மேக்ஸ் வாத்தியார்ட்டவே பேசிட்டு இருக்கற நீ. தகப்பேன் ஒரு காலத்துல அட தகப்பா, இதான் நம்ம வீட்டுல இருக்க 60 பழம். சட்டியா பூசா தண்டா இருக்கேன்டா. எது இது? முட்டுப்பார் உலகமே திடீர் போட்டு நெருப்புல போட்டு எரி. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு விஷயம்டா. அதுக்கப்புறம் முறுக்கு சோறு ஜல்லிக்கட்டை மாத்தி வாங்கி பண்ணிட்டேன். இதுக்கு நீ போடாமே இருக்கலாம் போ. போடாம சோறு செத்தகிலியா? வாடா. ஆமா நைனா, போகினா என்னது? பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதுதான்டா போகி. அப்போ வீட்டுல இருக்க பழச தூக்கி வச்சிடலாம். டேய் உடனே சொல்ல இல்ல நைனா, தீபாவளி வாங்கணும்ல பட்டாசு. ஆமா, அது உன வீட்டுல சும்மா இருக்கு, அதுக்கு போட்டோ. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு. டேய் ஏன்டா? நிறுத்து. என்னாச்சு? இந்த காமெடி எல்லாம் மனுஷ பயிலோட வச்சுக்கோ. என்கிட்ட கொண்டு வந்த குத்தி குடல இறக்கிட்டு. சரி கோவப்படாத. இந்தா ஹாப்பி பர்த்டே. எல்லா நாளும் தவிடு பொண்ணாக்கு தாண்டா தரீங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அப்ப பீஸா பர்கர் வாங்கி தரலாம்ல? ஓ மாட்டுக்கு மெக்டானல்ட்ஸ் கேக். நாங்க கேட்க கூடாதா? சாப்பிடு. தேங்க்ஸ்டா, நல்லா இருடா. சரி வா போலாம். எங்கயா? ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டுக்கா? அங்க நாட்டு மாடு தாண்டா போகணும். நான் ஜெர்சி மாடுறா. டேய் வாடா போலாம். ஜெயிச்சா கட்டில் பீரோ எல்லாம் கொடுப்பாங்கடா. எது? நான் கஷ்டப்பட்டு மூச்சு முட்டை ஓடுவனா? நீ அந்த கட்டல்ல படுத்து தூங்குவன்னு சொல்ல வந்தேன்டா. நான் கூட என்னவோ நினைச்சேன். டேய் வாடா போலாம். வாடா கோல போட்டேஜ் போய் பார்க்கலாம். எது? மாட்டை மாசுல இருந்து வந்து ஏலின் மாதிரி வரைவாங்க, அங்கே நீ கூப்பிடுறியா? போடா டேய், எங்க இனத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. கொன்றும் பத்துக்கு என்ன காப்பாளண்டா. ஒழுங்கா ஓடி இல்லைன்னா முட்டிடும். வாடா டேய். டேய் அங்க பாரு, ஒருத்த சிவப்பு சட்டையை போட்டு வரான். போய் முட்டி தூக்குடா அவனை. டேய் எங்க கண்ணுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தவிர வேற எதுவுமே தெரியாதுடா. என்னடா சொல்ற? படையப்பா ரீரிலீஸ பார்த்துட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணாதடா. ஒழுங்கா ஓடுறியா இல்ல முட்டிடவா? செண்பகமே தென்பொரியே. டேய் அவன்கிட்ட நீ ஆம்பளை மாடுன்னு சொல்றா. ஏதாவது பிடிச்சி இழுத்துட்டு போறான். காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னென்ன வேணும்? ஆமா யார் இவன்? முன்னே சுத்தி வந்துட்டு இருக்கான். இவர தெரியல. குத்துனாத்த இறங்கணும், நான் குத்துனாலும் இறங்கும் அப்படின்னு கோவமா பேச வேண்டிய டைலாக குழந்தைக்கு சோறுட்டின மாதிரி பேசினாரே அவர்தான் இவர். அவரா? இவரை போ சொல்லு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாமே தான் இருக்கா பாத்து. இத கொடுத்து விடு. இங்க இருக்கா? என்னடா இது? கொடுங்க சாமி. என்ன மாட்டுக்கு சோறோ? என்ன இவ்ளோ மஞ்சளா இருக்கு? டேய் என்னடா கொடுத்த? இங்க வா. நமது கிராமங்களிலிருந்து ரேஷன் கடைக்கு நம்ம போனா மொத்தம் 3000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கே போய் அவளே போயிட்டாளே. என்ன பண்றது? போறவ தான் போனா மொத்த வேலையும் நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டாலே. எப்படி ஒத்தால சமாளிக்கிறது? எங்க நான் பெத்த பைத்தியம்? ஏன் என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ற? டேய் உங்க அம்மா மொத்த வேலையை ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டாடா. நைட்டுக்குள்ள முடிக்கல, திங்கருக்கு சோறு ஓட மாட்டேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. என்னால முடியாது, நான் தூங்கணும். டேய் நீ ஹெல்ப் பண்ணா உனக்கு ஜனநாயகன் டிக்கெட் வாங்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா. தகப்பனுக்காக இல்ல, தளபதிக்காக. கெட்டப் சேஞ்ச். ஐனா நீ என்ன அதே கெட்டப்ல இருக்கிற? உனக்கு நேரம் வரும்போது புரியும். வா போலாம். என்னமோ சொல்ற. டேய் மகனே, அங்க ஒற்றை இருக்குது பாரு, ஏறி சுத்தம் பண்ணு. தகப்பா பரவாயில்ல, நீ போய் உட்காரு. பரவாயில்லையே, நம்ம வயக்கு நம்ம மேல நிறைய பாசம் வைக்கிறோம். டேய் தகப்பனுக்காக இல்ல, தளபதிக்காக. 1 hour later. நம்ம வயக்கு நல்லா தான் ஜானி வலிக்கிறான்.
என் மகனே உனக்கு கோலங்கள் போட தெரியுமாடா? ஆமா, கோலங்கள் மெட்டியொலி வாலிரணி எல்லாம் போட்டுட்டு கிடப்பாங்க. இது என்ன கேட்டீங்க? பேசாம போயிரு. சரி சரி கோச்சுக்காடா. எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னது? முன்னாடி எல்லாம் சாணி பொடி போட்டு வலிச்சாங்க, ஆமா. இப்போ பெயிண்ட் ஊத்தி வலிக்கிறாங்க. இது என்ன எதுவுமே ஓடாம நடக்குது? நல்லா பாத்தியா? அது மாட்டுச்சாணியா இல்ல எதுவும்? என்னடா தப்ப சொல்ற? 2 hours later. மகனே அட்டாளி நல்லா புடிச்சு நெல்லு. என்னடாச்சு? அது ஒண்ணுமில்லப்பா, நம்ம பிள்ளையர வாகனம் தான். ஓ இல்லையா? அவன் தான். பாத்ரா அவனை தேடி ஆதிசேஷன் வந்துட போறான். அப்படின்னா அதான்டா பாம்பு. 3 hours later. நல்லா தாண்டா. 6 hours later. அப்பா டேய் குரா குரா எப்படி குரா நீ குரா. அறிவட்ட நாய கொப்பன வேலை வாங்கிட்டு நிக்கிறான் பாரு. ஆகா பையன் அடிக்கிற இல்ல. அவனே இப்பதான் கலப்பா இருப்பா. விடு. டேய் தகப்பா. கொஞ்சோண்டு பெட்ரோல் ஸ்டிக்கர் போகுதா? போகுது. இந்த வருஷத்தோட தீய சக்தி சோழி முடிய போகுது. டேய் தற்கூரி, ஸ்டிக்கர் அடிச்சா வாரண்டி கிடைக்காதடா. டேய் முதல்ல லேப்டாப் ஒரு வருஷம் வாதம் பார்க்கடா, அப்புறம் வாரண்டி பார்க்கலாம். சட்டு புட்டுன்னு எடுத்த கூப்பிட்டான்டா, விட மாட்டானே. ஹலோ, டிக்கெட் ஒன்று. எஃப்டிஎஃப்எஸ்ஸா? தம்பி அந்த டிக்கெட் இல்லப்பா, அந்த டிக்கெட் இல்ல. அதானே, நீ எனக்கு சொந்த காசு செலவு பண்ணிருக்க. அசைன்மெண்ட் டிக்கெட்டை ஈயோடிக்குள்ள முடிச்சிருங்க. ஈயோடி முடிஞ்சே 2 hours ஆகுதுடா டேய். ஹலோ சவுந்தர், இருக்கீங்களா? இருக்கேன் சார். முடிச்சுட்டு மறக்காம மெயில் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயில் பண்றேன் சார். கிளையண்டோட அர்ஜென்ட் ப்ராஜெக்ட். கடவுளே, அதனால தான் இந்த டாஸ்க் ஹாலிடேஸ்ல பண்ண வேண்டியதாயிருச்சு. இல்லைன்னா மட்டும் விட்டுருவ பாரு. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? என் ப்ராப்ளமே நீ தானடா. எதுக்கு பேசினா வேலையோட போக சொல்லிடுவேன். அர்ஜென்ட் ஒர்க் இல்லையா? அதான் உங்களுக்கு அசைன் பண்ணேன். ஓகே சார். இல்லைன்னா மட்டும் கொடுக்க மாட்டேன் பாரு. எனி டவுட்ஸ் கால் மீ. ஷூர் வித் ப்ளஷர். ஹாலிடே வில் கம் அண்ட் கோ, பட் கிளையண்ட் only important நோ. யூஸ் பைய, இவனுக்கெல்லாம் புள்ள குட்டி இருக்குமா இருக்காதா? நம்ம உயிரை வாங்குறானுங்க. இந்த வருஷம் பொங்கலை இங்கே தான் கொண்டாடணுமா? பா, மேனேஜர்கிட்ட போய் சொல்லிட்டு வரக்குள்ள முடியலை. டேய் என்னடா பஸ் ஸ்டாண்டு வெறிச்சோடி இருக்கு? பஸ் எல்லாம் போயிடுச்சா? உன்னை டிக்கெட் புக் பண்ண சொன்னல? டிக்கெட்டு தானே போட்டிருக்கேன். எங்க காட்டு? ஏதோ சிபிசி சர்டிஃபிகேட்டாமா. டேய் நீ எந்த டிக்கெட் சொல்லிட்டு இருக்க? ஜனநாயகன். ஏண்டா ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கிளம்பி பார்த்துட்டு இருக்க? பராசக்தி தீசக்தி வாரணம் ஆயிர மாதிரி வரும்னு பார்த்தேன். ஒரு வெங்காயத்தையும் காணோம். தனியாக தான் போகணும் போல. ஆத்தி இவனுங்களா? மாமே. டேய் என்னடா பண்றீங்க? என்ன பண்றேன் சார்? மாப்பிள்ள யாருக்கா கால் பண்றான்? ஆமா சார், அவங்கள மாதிரி இருக்கானுங்க. டேய் நீங்க தான் அந்த புள்ளிங்க சாடா? ஆமா நாங்க தான். அவனே வெளியூர்காரன கூட நம்பிடலாம் போல. உள்ளூர்காரன் நம்ம பைத்தியக்கார பசங்க எங்க இருந்தா வரானு தெரியலையே. ட்ரெயின்ல கூட நிம்மதியா போட மாட்டானு. பொங்கலுக்குள்ள போய் சேருமான்னு தெரியலையே. அப்பாடா, பல தடையில தாண்டி ஒரு வழியா ஊருக்கு வந்துட்டோம்ப்பா. எந்த ஊர் போனாலும் நம்ம சொந்த ஊர் போல வருமா? எவன்டா இது? நானே வர முக்கிட்டு வந்துட்டேன். அண்ணா நீங்க பொறுமையா இருந்துட்டு வாங்க, இன்னொரு ஓரமா போயிடுறேன். பரவாயில்லையே, நற்பணி மன்றம் நல்லா தான் வேலை பார்த்துருக்கானுங்க.
டேய் ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிடு. போடா அங்கிள். டேய் எவன்டா அது பொங்கல் அன்னைக்கு பட்டாசு வெடிக்குது? பைத்தியக்காரனுங்க. ஐயோ மெண்டலே, பொங்கல் முடிஞ்சு தீபாவளியே வந்துருச்சு, இப்போ வந்து பொங்கலும் கேசரி சொல்லிட்டு இருக்க. என்னடா சொல்ற? நகுரு நகுரு 90s கிட்ட ஆயிட்டாங்க அங்கிள். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். என்ன 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 கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இவன்